வணக்கம் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது அமைச்சகம், அந்த அமைச்சகம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் பாடி, நான் கான்ஸ்டியூஷன் பாடி, ஒரு ஸ்டாச்சுரி பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கேன்சலான குரூப் 2 எக்ஸாமில் ஒரு கேள்வி இதுலேருந்து கேட்டாங்க. எப்போவுமே கொஸ்டின் சென்டர் ஒன்றை மட்டும் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க, பக்கத்துலேயே வேற கொஸ்டின் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திருஷ்யம் படுத்துற மாதிரி திரும்பி திரும்பி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இப்போ எந்தெந்த அமைச்சகம் கண்ட்ரோலில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரிவன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ், பணியாளர் பொதுமக்கள் குறைதீர் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்டோடது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த பர்சனல் டிபார்ட்மெண்ட், அதாவது நமக்கு பணியாளர்கள் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க எல்லாத்தையும் ஆல் இந்தியா சர்வீஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சகம். அந்த அமைச்சகம் கண்ட்ரோலில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்துமே நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்கலாம் இல்லையா? அப்போ ஆர்டிஐ போட்டு நம்ம வாங்கக்கூடியதை பார்க்கக்கூடியவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஆர்டிஐல நம்ம கொடுக்கல அப்படின்னம்னா அதை கேட்கக்கூடியவங்க. அப்போ இன்ஃபர்மேஷன் கமிஷன் யார் கண்ட்ரோல் வருது? பர்சனல் பப்ளிக் கிரிவன்ஸ் பென்ஷன் கண்ட்ரோல் வருது. இதுக்கான ஆக்ட் வந்து பார்த்தோம்னா 2005 ஆர்டிஐ ஆக்டில் தான் ஏற்படுத்தப்பட்டது. 2019 திருத்தம் பண்ணப்பட்டது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு முதல்ல 5 வருஷம் ஃபிக்ஸ்டு டேர்ம் கொடுத்துருந்தாங்க. இதன்படி இந்த 2019 அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திருத்தத்தை போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மை ஃபிக்ஸ் அப்படின்ட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே வருஷம் 2019 ரூல்ஸை போட்டு அதை ஒரு 3 இயர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் 65 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கமிஷன் பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல வருது. அடுத்ததா யூபிஎஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆல் இந்தியா சர்வீசஸ்க்கு எல்லாத்துக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பார்க்கக்கூடியது யூபிஎஸ்சி. 1923 லீ கமிஷன் போட்டு அந்த லீ கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி 26 வந்து பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்போ 100 வருஷம் ஆயிடுச்சு. யூபிஎஸ்சி 100வது வருஷத்தை 2026 யாரும் மறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தரமான பிலிம்ஸ் கொஸ்டினை செட் பண்ணபண்ணி அதை வந்து பார்த்தோம்னா முத்திரையை வச்சிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி 2026. நமக்கு நீதி கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா நீதி கட்சியினுடைய சாதனைகள்ல 1924 1924 அப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அது 29 ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்று ஆரம்பிக்கப்பட்டது. முக்கியமான அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடுத்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐல, இன்கம் டேக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப் பி, நமக்கு எப்படி டிஎன்பிசி குரூப் 2 வைக்கிறாங்களோ அது மாதிரி அங்கே குரூப் பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதுக்கு கீழே குரூப் சி அண்ட் டி, அந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் எடுக்கக்கூடியவங்க தான் எஸ்எஸ்சி. இப்போ கூட கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் வந்து கால் ஃபர் இருக்கு. இந்த எஸ்எஸ்சி 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் பர்சனல், ஏன்னா வேலைக்கு ஆள் எடுக்கிற டிபார்ட்மெண்ட். அடுத்து அரசு ஊழியர்களுடைய ஊழல் சம்பந்தமாக விசாரிக்கக்கூடிய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதுக்கப்புறம் சிபிஐ. இது ரெண்டுமே சிபிஐ பொறுத்த வரைக்கும் 1963 ஆரம்பிக்கப்பட்டது. சிவிசி 1964. இது ஆரம்பிக்கிறதுக்கு யார் பரிந்துரை பண்ணா? 1962 போடப்பட்ட சந்தானம் கமிஷன், சந்தானம் கமிஷன் ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், ஊழல் எதிர்ப்புக்காக போடப்பட்ட சந்தானம் கமிஷன் 62 கமிஷன், 63 சிபிஐ, 64 சிவிசி. இந்த சிவிசி ஆரம்பத்தில் இது ரெண்டுமே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி, அதாவது சட்டம் இல்லாம நிர்வாகமே ஏற்படுத்தப்பட்டது. இப்படி இருக்கக்கூடாது, சிவிசி வந்து ஒரு சட்டம் வச்சுதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1997 வினித் நரேன் வழக்கு அப்படிங்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சாங்க. அதுக்கப்புறம் 2003 சிவிசிக்குன்னு ஒரு ஆக்ட் போட்டு அது சட்டமுறையான அமைப்பாக மாற்றப்பட்டது. இதை குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின்ல வினித் நரேன் வழக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சிவிசி பார்த்துட்டோம், சிபிஐ பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா கேட்டு. இப்போ நமக்கு கோர்ட்ல கேஸ் நிறைய இருக்கு, நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதிகமாக யார் மேல வழக்கு போட்டிருக்காங்க, ஹூ இஸ் த சிங்கிள் பிக்கஸ்ட் லிட்டிகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு தான். அரசு மேல அதிகமாக யார் வழக்கு போடுவாங்கன்னா அது அரசு ஊழியர்கள் தான். அரசு ஊழியருடைய பென்ஷன் ஆகட்டும், ப்ரொமோஷன் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு. அதுல நம்ம இதுல செகண்டா யார் வருவாங்கன்னு பாருங்க. செகண்ட் பிக்கஸ்ட் அதிகமாக கேஸ் போட்டவங்கள அண்ணன் தம்பியா இருப்பாங்க. ஒரு பங்காளி சண்டையில நமக்கு வந்து சொத்தை வந்து பாக பிரிவினையா இருக்கும். தேடா வர்றதுக்கு மாம மச்சானா இருப்பாங்க. அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை நம்ம தமிழ்நாட்டில் 1989 கொடுத்தோமா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அண்ணன் கிட்ட தங்கச்சியும் இல்ல அக்கா கிட்ட தம்பியும் அந்த மாதிரியான சொத்து தகராறு, மாம மச்சான் பிரச்சனையா வந்து பார்த்தோம்னா இதுதான், இந்த 3 தான் நமக்கு அதிகமா இருக்கக்கூடியது. இதுல இந்த அரசு ஊழியர்கள் வழக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது அரசு ஊழியர்கள் பிரச்சனைகளுக்காக கேட், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், இந்த ட்ரிபுனல் அப்படிங்கிறது கன்ஸ்டியூட் பண்ணலாங்கிறது 42nd அமெண்ட்மெண்ட் 1976. அதுல தான் ஆர்டிகல் 323A அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலுக்கு, பி வந்து பார்த்தோம்னா அதர் ட்ரிபுனலுக்கு. அப்ப 323A இதுக்கு ஒரு தனி பார்ட்டே வந்து போட்டாங்க. பார்ட் நமக்கு வந்து பார்த்தோம்னா 14A அப்படிங்கிற பார்ட். அதுல கேட் வந்து பார்த்தோம்னா 1985. அடுத்தது லோக்பால், இது வந்து பார்த்தோம்னா ஊழலை பத்தி விசாரிக்கக்கூடியதான். அப்போ ஊழியர்கள் சம்பந்தப்பட்டது பர்சனல் டிபார்ட்மெண்ட். லோக்பால் முதல்ல இந்தியாவில் வேணும்னு பரிந்துரை பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில் போடப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஏஆர்சின்னு சொல்லுவாங்க. அவங்க வேணும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 8 முறை ட்ரை பண்ணி கொண்டு வர முடியல.
கடைசியில் அண்ணா ஹசாரே, இப்போ இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜந்தர் மந்தரில் பெரிய போராட்டம் பண்ணி 2013 லோக்பால் சட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது. இப்போ ஊழலுக்கு எதிராக ஊழல் ஒழிக்கிறதுக்காக முக்கியமான ஒரு அமைப்பு லோக்பால். அடுத்த அமைச்சகம் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகம் தான் உள்நாட்டு பாதுகாப்புல முக்கியமான ரோல். பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆர்மியை வச்சு பார்டர் செக்யூர் பண்றது. உள்நாட்டுடைய பாதுகாப்பு லா அண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு மாநிலத்தில் இருக்கும். அது தவிர மற்ற பிரச்சனைகளுக்கு ஹோம் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ மாநிலங்களுக்கு இடையே இணக்கமாக இருக்கணும் அப்படின்னம்னா ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வேணும். இதுக்கு ஒரு ஆர்டிகிளே இருக்கு, ஆர்டிகல் 263. ஆனாலும் இதை வந்து நம்ம ஏற்படுத்தாமே இருந்தோம். மத்திய மாநில உறவுகள் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு செயல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா மத்திய அரசும் காங்கிரஸ், மாநில அரசும் காங்கிரஸ், அது ஒன் பார்ட்டி ஏரா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரீஜனல் பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு 67 அண்ணாதுரை தலைமையில் டிஎம்கே, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து ரீஜனல் பார்ட்டியாக வந்துச்சு. அப்ப இருந்து இந்த மத்திய மாநில உறவுகள் வந்து முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்கும். நம்மளும் 69 ராஜமன்னார் கமிஷன் போட்டோம். அப்புறம் இந்த 77, 80 இந்த மாதிரி டைம்ல அரசுகளை கலைச்சு விளையாடுறது ஒரு வழக்கமா போச்சு. 77 இந்திரா காந்தி அம்மா தோற்கடிக்கப்பட்ட போது அந்த நேரத்தில் மொராஜி தேசாய் கவர்மெண்ட் ஒரு 9 கவர்மெண்ட் வந்து கலைச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் 1980 இந்திரா காந்தி அம்மா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் அதே மாதிரியே கலைச்சு விளையாடுறாங்க. இது தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடைய கவர்மெண்ட் 1980 கலைக்கப்பட்டது. நான் என்ன குற்றம் செய்தேன், என்னுடைய அரசை கலைத்தார்கள் அப்படின்னு அந்த ஒற்றை வாக்குல அதை வச்சு பிரச்சாரம் பண்ணி திரும்ப அவர் வந்து ஜெயிச்சார். இப்போ 80 இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 83 சர்க்காரியா கமிஷன் போடுறாங்க. சர்க்காரியா கமிஷன் 88 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி 1990 அவர் தான் சொல்றாரு, இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் போடுங்கன்ட்டு. ஸோ 1990 இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து அமைக்கப்படுகிறது. ஆர்டிகல் பார்த்தா நம்ம 263. அடுத்து மாநிலத்தை மொழி அடிப்படையில் பிரிக்கணும் அப்படிங்கும்போது அப்போ தனித்தனி மாநிலங்களாக பிரியும் பொழுது அதுக்கு ஒரு மண்டலம் வச்சுக்கலாம், சவுத்து, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோனலாக பிரிச்சது. இது சட்டப்படி தான் வந்து, அதாவது கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் கிடையாது. ஜோனல் கவுன்சில் ஆக்ட் 1956 அதன்படி மண்டல குழுக்கள் போடப்படுகிறது. இதுல நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ ஜோனல் கவுன்சில் பொதுவாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்கு. வடகிழக்குக்கு மட்டும் டோனார் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி, நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் அப்படிங்கிறது 1971 ஏற்படுத்தப்பட்டது. 56 மண்டல குழுக்கள். இதுல வடகிழக்கு மண்டலம் மட்டும் 71 தனியாக வச்சுக்கணும் நம்ம. அடுத்து NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. நமக்கு பாம்பேல தாஜ் ஹோட்டல் தாக்குதல் 2008 நவம்பர் மாதம் 26 26/11 அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு கருப்பு தினம். தீவிரவாதிகள் வந்து பயங்கரமா ஹோட்டலில் புகுந்து அப்படியே எல்லாத்தையும் சுட்டது. அந்த வருஷமே உடனே என்ன பண்ணோம்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தீவிரவாத செயல்களை தடுப்பதற்காக. CBI பார்த்தோம்னா ஊழல் மட்டும்தான் விசாரிப்பாங்க. அதுவும் நம்ம கிட்ட ஜென்ரல் கன்சர்ன் கொடுத்தோம்னா எல்லா ஊழல்களுக்கும் இன்வால்வ் ஆகலாம். அதை நம்ம தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால விட்ரா பண்ணிட்டோம் முன்னாடி. அதனால எந்த கேஸை நம்ம CBI கொடுக்குறோமோ அந்த கேஸ் தான் அவங்க பார்க்க முடியும், அது ஊழலுக்கு மட்டும். ஆனா இந்த NIA அப்படி எதுக்குன்னு பார்த்தோம்னா டெரரிஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் என்கொயரி பண்ணக்கூடியது NIA. 2008. அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன்ல இந்தியா ஒரு மெம்பர். 1948 டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டே. அதுல 1983 பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆக்ட் கொண்டு வரோம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு. அந்த சட்டத்துக்கு கீழே தான் மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கு, மத்திய தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்கு. அப்ப NHRC அப்படிங்கிறது 1993 ஏற்படுத்தப்பட்டது. இப்ப இதை பார்த்தோம்னா மத்தியில உள்துறை அமைச்சர் ஹோம் அஃபேர்ஸ் கண்ட்ரோல் அந்த HRC இருக்கு, மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது. இதே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பொதுத்துறை பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஹோம் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் வராது. ஹோம்ல வந்து பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்ப NHRC யாருடைய கண்ட்ரோல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடியது. இதே குரூப் 2A மெயின்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தோம்னா எந்த துறை முதல்ல வந்த துறை அதுவே கேட்டிருக்காங்க. பொதுத்துறை தான் முதல்ல தாய் துறைன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் டிபார்ட்மெண்ட். அந்த துறை எப்பவுமே முதலமைச்சர் தான் வச்சிருப்பாரு. ஸோ NHRCங்கிறது ஹோம்ல இருக்கு, சென்ட்ரல்ல. ஸ்டேட்ல வந்து பார்த்தோம்னா பப்ளிக் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது SHRC. அடுத்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ரொம்ப கொடூரமான ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 2004 வந்த சுனாமி. அன்னைக்கெல்லாம் நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் ஒரு 8 மணிக்கு போல சன் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சன் நியூஸ் வாசிக்கிறவங்களாம் எந்திரிச்சு அப்படியே பில்டிங் ஷேக்காது அப்படிங்கிறாங்க. அப்பதான் வந்து பார்த்தோம்னா எர்த்குவேக் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோம்னா சுனாமி அப்படின்னு ஒரு புது பேர் அப்பதான் நம்ம கேள்விப்படுறோம். அந்த சுனாமி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஆழி பேரலை, ஒரு மிகப்பெரிய தாக்கம், நிறைய பேர் அதில் இது பண்ணாங்க. சுனாமிக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வரும்னு சொல்லிட்டு 2004 சம்பவமா 2005 சட்டம் போட்டோம். 2006 நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு இதுல நமக்கு பிரைம் மினிஸ்டர் தான் அதுக்கு சேர்மன். மாநில அளவில் முதலமைச்சரே சேர்மனா இருப்பார். அதையும் குறிப்பா வருவாய்த்துறை அப்படின்னு இருக்கிற துறை, பிரிட்டிஷ் காலத்துல லேண்ட் ரெவன்யூ தான் முக்கியம். அப்ப ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னா ரெவன்யூ வாங்குவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல
ஒரு தாசில்தாரோ டெப்டி தாசில்தாரோ ஆர்ஐயோ விஏஓவோ ரெவன்யூ கலெக்ட் பண்றது அப்படிங்கிற ரோலா இருக்கு? இல்ல, ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அவங்களோட பிரைமரி ரோலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல. நீங்களுமே இப்போ குரூப் 2 குரூப் 4 பாஸ் பண்ணி ரெவன்யூல போய் உட்காந்தீங்கன்னா தெரியும் என்ன ரோல் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ நிதி அமைச்சகம் கண்ட்ரோல்ல ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடியது. கேசி நியோகியில ஆரம்பிச்சு நமக்கு கிட்டத்தட்ட 16 நிதிக்குழுக்கள் போட்டோம். இதுல 16வது அரவிந்த் பனகாரியாவோடது. இப்ப 2026 ஏப்ரல் 1 அதான் நடைமுறையில் இருக்கு. நம்ம ஒரு கூட்டாட்சியில் இருக்கும் பொழுது வரியை 2 பேரும் பகிர்ந்துக்கணும். இப்ப 100 ரூபா வாங்கினோம்னா 41 ரூபா மாநில அரசுகள் எல்லாத்துக்கும், 59 ரூபாய மத்திய அரசு வந்து வச்சுக்குவாங்கன்னா அவங்களே வச்சுக்க மாட்டாங்க, அதையும் மாநிலத்துக்கு செலவு பண்ணுவாங்க. பட் அவங்க பார்த்து இப்ப கூட ஜல் ஜீவன் கொடுக்குறாங்களா, இல்ல சமக்கரா சிக்ஷா அபியானுக்கு வந்து 60% நாங்க தர்றோம், 40 நீங்க வச்சுக்கோங்க, 2018 திட்டம். இந்த மாதிரி மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு ஷேர் ஆகும், இல்ல அவங்களே ஃபுல்லாவும் கொடுக்கக்கூடியதுக்காக அவங்க வந்து எவ்வளவு வச்சுக்குவாங்க, 59% வச்சுக்குவாங்க. அந்த ஷேரை பிரிக்கிறது ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். அதுல கடைசியா 16th அரவிந்த் பனகாரியா. அடுத்து ஜிஎஸ்டி. இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் வரியை 2 வரியும் சொல்லுவோம், நேரடி வரி, மறைமுக வரி. அண்ணா வந்து சொல்லுவாரு, இந்த நேரடி வரி என்பது கொசு கடிக்கிற மாதிரி கடிச்சா தெரியும், மறைமுக வரி என்பது மூட்டைப்பூச்சி மாதிரி கடிக்கிறதே தெரியாது, அதுவும் ஏழை வரி அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா நம்ம வாங்குற எல்லா பொருளையும் மறைமுக வரி கலந்துருக்கும். நேரடி வரி பொறுத்த வரைக்கும் பணக்காரங்க தான் கட்டுவாங்க, மறைமுக வரி எல்லாருமே கட்டுவாங்க. அந்த மறைமுக வரியை ஒரு எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டியூட்டி, இந்த மாதிரி பல விதமான மறைமுக வரி இருக்கும். எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஜிஎஸ்டியா கொண்டு வருவோம். 2017 ஜூலை மாசம் 1ஆம் தேதி. அந்த தேதியே பல தடவை டிஎன்பிஎஸ்ல கேட்கப்பட்டது. இதுக்கு வந்து பார்த்தோம்னா 101 ரூபா மொய் வைக்கிற மாதிரி வரி அப்படின்னா மொய் வைக்கிற மாதிரி 101வது அமெண்ட்மெண்ட் 2016 போடப்பட்டது. 2017 ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது ஜிஎஸ்டி கவுன்சில் ஆர்டிகல் 279A. இது கவுன்சிலுக்கு. ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாக்ஸ் சொல்லக்கூடியது 269A வந்து இருக்கக்கூடியது. அது ஃபினான்ஸ் கண்ட்ரோல் தான் வருது. அடுத்தாப்புல கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. எந்த வேலைக்கு கவர்மெண்ட்ல போனாலும், என்ன சீனியர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், எல்லா செக்ரட்டரிஸுமே எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரு அமைச்சகம் இருக்கும். அந்த அமைச்சகம் கண்ட்ரோல தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சிஏஜியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்தா கூட நிதி அமைச்சர் கண்ட்ரோல்ல அவர் வரமாட்டார். இவர் டைரக்டா பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடியவர். இவருக்கான பேரே என்னன்னு பார்த்தோம்னா வாட்ச் டாக் ஆஃப் பப்ளிக் மணி, பொது பணத்தின் பாதுகாவலன். இவர் கொடுக்குற ரிப்போர்ட்டை யாரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, யார் என்கொயரி பண்ணுவாங்கன்னு கேட்டா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு, இந்தியாவில் ஒரு முக்கியமான குழு, 22 பேர் கொண்ட குழு. அந்த குழு தான் வந்து தணிக்கை செய்வாங்க. ஸோ பிஎஸ்சி கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணக்கூடியவர் சிஏஜி. இவருக்கு 148லேருந்து 151 வரைக்கும் 3 ஆர்டிகல் இருக்கு. ஆனால் அதுலேயுமே இவருக்கு வந்து பார்த்தோம்னா 6 ஆண்டு 65 வயசு அந்த மாதிரி ஒரு டென்யூர் சொல்லலை. அதுக்காக சிஏஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1971 போடப்பட்டது. ஏற்கனவே 71 நான் எதுக்கு சொன்னேன்னா நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலுக்கு சொன்னேன். ஸோ இப்போ சிஏஜி ஆக்டுக்கும் 71 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது லா அண்ட் ஜஸ்டிஸ், சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம். இதுல அட்டார்னி ஜெனரல். ஸோ இவருக்கு ஆர்டிகல் 76 இருக்கு. இந்தியாவினுடைய ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் அவர் கண்ட்ரி. ஹையஸ்ட் லா ஆஃபீஸர்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியெல்லாம் கிடையாது, ஏன்னா அவங்க நீதித்துறை. இவங்க வந்து பார்க்கும் பொழுது அட்வொகேட் சைடில் வரக்கூடியது இவர் தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். இந்தியா மேல கேஸ் போட்டா இந்தியாவுக்காக அப்பீர் ஆகக்கூடிய வக்கீல் தான் இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவருடைய ஆஃபீஸர் தான் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வருவாரு. ஆனா இவருக்கு ஆர்டிகல் கிடையாது. அட்டார்னி ஜெனரலுக்கு தான் நமக்கு ஆர்டிகல் இருக்கு. இவர் பாராளுமன்றத்தில் 2 அவையிலையும் பேசலாம், ஆனா ஓட்டளிக்க மட்டும் முடியாது. அங்க இருக்கிற கமிட்டியில கூட we can become a member, ஆனா ஓட்டு போட முடியாது. அடுத்தது லா கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவை சட்டங்களின் குப்பைன்னு சொல்லுவாங்க. ஊர்பட்ட சட்டங்கள் இருக்குப்பா, யாருமே வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சட்டம் பல வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வரப்பட்டிருக்கும். பிரச்சனை என்னன்னா செயல்படுத்தாமல் இருக்கிறதா இருக்கும். அப்ப பல சட்டங்கள் வழக்கொழிந்து போனதை நீங்க நீக்குங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையம் தான் இந்த லா கமிஷன். இது ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் செயல்பாட்டில் இருக்கும். கடைசியா வந்து பார்த்தோம்னா தினேஷ் மகேஸ்வரி அவங்க தலைமையில 23வது சட்டக்குழு வந்து இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடியது. இதுல பிரிட்டிஷ் பீரியட்லயே முதல்ல லா கமிஷன் 1834 டிபி மெக்காலே. இந்த மெக்காலே தான் கல்வி, மெக்காலே தான் சட்டம். ஐபிசியை உருவாக்குனது மெக்காலே தான். இந்தியாவுக்கான கல்விக்கு அடித்தளம் போட்டதும் மெக்காலே தான். இந்த மெக்காலே சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வெஸ்டர்ன் எஜுகேஷனும் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் அழிஞ்சு போனாலும் மெமரியிலேருந்து சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தான் அந்த மெக்காலே. அவர் தான் இந்தியாவில் ப்ரௌன் இந்தியனை உருவாக்கணும். பார்க்கறதுக்கு இந்தியாக்காரங்க மாதிரியே இருந்தாலும் டேஸ்ட்டும் சிந்தனையும் தாட்ஸும் நம்மளுடைய ஐரோப்பியர்கள் மாதிரியே இருக்கணும், அப்போ தான் அவங்க பொருளை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி மெக்காலே ஒரு ஸ்கெட்சை போட்டாப்புல. அவர் தான் ஃபர்ஸ்ட் லா மெம்பர். 1834 அவரை வந்து லா கமிஷனை வந்து போடுறாங்க. 1833 ஆக்ட் சார்ட்டர் ஆக்டில் தான் உள்ள விடுறாங்க. 34 லா கமிஷனு, 37 ஐபிசி அவர் கொடுக்குறாரு. 1860 நடைமுறைக்கு வருகிறது.
இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லி 2024 அதோட பேரை மாற்றிட்டோம். 3 சட்டத்துக்குமே பேரை மாற்றிட்டோம் நம்ம. அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் சுதந்திரமான தேர்தலை நடத்துவதற்கு ஃபேர் அண்டு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன். ஸோ அந்த தேர்தலை வந்து நம்ம வந்து ஃபேராக நடத்தணும். ரொம்ப முக்கியமான ஒன்று. 324 329A வரைக்கும் இருக்கக்கூடியது, பார்ட் 15 இருக்கக்கூடியது எலெக்ஷன் கமிஷன். இது சிங்கிள் மெம்பர் பாடியாக இருந்தது. இந்த ஓட்டளிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட போது அதை வந்து மல்டி மெம்பர் பாடியாக மாற்றினாங்க 89. அதுக்கப்புறம் திரும்பியும் சிங்கிள் மெம்பர் பாடியாக மாறிடுச்சு. ஆனால் என்னன்னா இதில் கூட அந்த கட்சி தாவல் தடை சட்டம் இப்போ அடிக்கடி பேசப்படுது. முன்னாடி பேசப்பட்டுச்சு, இப்போ அது பேச்சே இல்லை. அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஸ்பிளிட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸம்ஷனாக இருக்கும். அதாவது 1/3 ஆஃப் த மெம்பர் பிரிஞ்சு போய் ஒரு கட்சியில் சேரலாம். இப்போனா நம்ம மெர்ஜ் தான் ஆக முடியும். 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் தான் வெளியே வரணும். ஒரு கட்சியில் 9 பேர் இருந்தால் 6 பேர் தான் வெளியே வரணும். முன்னாடி 3 பேர் வெளியே வரலாம். அது ஸ்பிளிட்டு மெர்ஜர் தான் இருந்தது. இதை வந்து நரசிம்மராவ் வந்து கேர்ஃபுல்லாக பயங்கரமாக பயன்படுத்தணும். அதனால அப்போ இருந்த எலெக்ஷன் கமிஷனில் டிஎன் சேஷன்னா தமிழ்நாட்டுக்காரரு, உங்களால் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு அவரும் மிரட்டுறாங்க. என்னைய நீங்கள் இம்பீச்மெண்ட் தான் பண்ணணும், குற்ற தீர்மானம் தான் கொண்டு வரணும், இல்லை நான் ரிசைன் பண்ண மாட்டேன், முடிஞ்சா இம்பீச் பண்ணிக்கங்கன்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. நரசிம்மராவ் சிம்பிளாக ஒன்று பண்ணிட்டாரு. சட்டப்படி என்ன இருக்குன்னா, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தேர்தல் ஆணையர்கள். இதில் பெரும்பான்மையினுடைய முடிவு எப்படி நமக்கு 773 1773 வாரன் காஸ்டிங்கை டம்மி பண்ணுறதுக்காக கூட 4 பேரை சேர்த்து விட்டு வீட்டோ பவர் இல்லாமல் பெரும்பான்மை முடிவுன்னு வச்சாங்களோ அதே மாதிரியே ஒரு செக்கை வச்சாப்புல. ஏன்னா அந்த தலைமை தேர்தல் ஆணையர் அதில் சமமானவர்கள் முதன்மையானவர். அதில் கூட எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மெத்தடில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, பரிந்துரைக்கிற பேனலில் பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், 3ஆவதா வந்து பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனூப் பரன்வால் கேஸில் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு வந்துச்சோ இல்லையோ உடனே அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நீக்கிட்டு அதற்கு பதிலாக ஒரு கேபினெட் அமைச்சர், பிரதமரால் நியமிக்கப்படும் கேபினெட் அமைச்சர் சொல்லி திருத்தம் பண்ணிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனுடைய வரலாறு இப்படி இருக்குது. அடுத்தாப்புல டீலிமிட்டேஷன். இப்போ கூட பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் கொளுத்தி விட்டார். ஒரு காலத்தில் கொளுத்தும் போது பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் போது அதை கொளுத்தும் போது பார்த்தோம்னா அது மக்களுடைய பிரச்சனையாக இருக்குது. இந்த கொளுத்தப்பட்டது பார்த்தோம்னா என்ன மக்களுக்கு எதுக்காக கொளுத்துறீங்க? டீலிமிட்டேஷன் யாரை பாதிக்குது? எம்பி எம்எல்ஏ பாதிக்குது. நாங்களாம் எம்பி எம்எல்ஏ ஆக போகிறோம். ஸோ அந்த மாதிரி அது நின்றுச்சு. இதுக்கு மேலே பேசினது அரசியல். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நமக்கு எம்எல்ஏ எம்பியோட சீட் இருக்கணுங்கிறது. அதுக்காக 4 கமிஷன் போட்டிருக்காங்க. 52 1952 51 கணக்கெடுப்பு அடிப்படையில், கணக்கெடுப்பு 51ல் 52, அதுக்கப்புறம் 63 61 கணக்கெடுப்பு 63, அதுக்கப்புறம் 73 71 கணக்கெடுப்பு 73, 3 கமிஷன் ஆச்சு. கடைசியாக 4வது கமிஷன் குல்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் போடப்பட்டது 2002. ஸோ 4 கமிஷன் போட்டிருக்காங்க. இதில் 1971 கணக்கெடுப்பின்படி அதுக்கப்புறம் வரக்கூடிய 42nd அமெண்ட்மெண்ட் 1976 அதில் சொல்லிட்டாங்க 2000 வரைக்கும் எண்ணிக்கையை வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ 2000 வரும்பொழுது 84th அமெண்ட்மெண்ட் 42 ப்ளஸ் பண்ணால் 84, 84th அமெண்ட்மெண்ட் போட்டு 2026 வரைக்கும் மாறாது அப்படின்னாங்க. இப்போ நம்ம 2026 இருக்கோம். அப்போ இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். ஃப்ரீஸ் பண்ண போறீங்களா இல்லை ஏதாவது பண்ணுறீங்களான்னு கொண்டு வந்தாங்க. அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டுச்சு. அடுத்த கட்டத்தில் அது வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. எதனால் இப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அதிகரிக்கிறது இல்லை. இப்போ கூட சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 3வது குழந்தைக்கு 30,000 ரூபாயும் 4வது குழந்தைக்கு 40,000 கொடுக்கணும். இந்தியா ஃபுல்லுமே மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தான் இருந்தோம். அப்போ ஆந்திராவில் அப்படி பண்ணுறதுக்கான அவசியம் என்ன? ஆந்திராவில் டிஎஃப்ஆர் ரேட்டு குறைஞ்சிட்டே வருது. டிஎஃப்ஆர் அப்படின்னம்னா எத்தனை தாய்மார்கள் எத்தனை குழந்தை அப்படிங்கிறது. அதுக்கான ஐடியல் ரேட்டு 2.1. ஆந்திராவில் 1.5 ஆகி போச்சு. இப்படியே விட்டு ஆந்திரான்னு ஒரு மாநிலம் இருக்காது, ஆந்திராக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது சந்திரபாபு நாயுடு வந்து இதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டாரு. 3வது குழந்தைக்கு 30,000, 4வது குழந்தைக்கு 40,000. வெளிநாட்டில் தான் கேள்விப்படும் இந்த மாதிரி அதிக குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் சன்மானம் வழங்கப்படும் சொல்லி. இப்போ இந்தியாவிலையும் அந்த மாநிலத்தை அப்படி வந்துருச்சு. ஸோ அந்த மக்கள் தொகை பிரச்சனை தான். சவுத்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு, நார்த்து கண்ட்ரோல் பண்ணலை. அப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணதுனால அதிகமான மெம்பர் வரும். இத்தனைக்கும் உலகத்திலேயே முதல்ல ஃபேமிலி பிளானிங் 52 கொண்டு வந்து நம்ம அதுவும் கேட்டிருக்கேன் 1952. அதுக்கப்புறம் 1976 நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி குரூப் 1 கொஸ்டின். இந்த 2 குழந்தை அப்படிங்கிற கான்செப்டை வந்து அப்போ தான் இது பண்ணுறது, சிறு குடும்பம் சீரான குடும்பம். அதுக்கப்புறம் 2000 திரும்பவும் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. இதுக்கப்புறம் ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005. நம்ம முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் வச்சிருக்கோம். எதுக்காக? ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தா ஈஸியாக ஃபேமிலி பிளானிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 87 திட்டம் அறிவிக்கப்பட்டு 89 செயல்படுத்தணும். 18,000 ரூபா தர முத்துலட்சுமி ரெட்டி திட்டம். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா 2017 கொண்டு வரப்பட்டது. 5,000 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க யூனியன் கவர்மெண்ட். அந்த 5,000ல் 3,000 ரூபா அவங்க, 2,000 ரூபா நம்ம. இப்போ நீங்கள் அந்த 3,000 கொண்டாங்க, நாங்கள் 18,000 கொடுக்குறோம், சேர்த்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி 2 திட்டத்தை சேர்த்து மெர்ஜ் பண்ணி கோ பிராண்டிங் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் இஷ்யூக்குள்ள டீலிமிட்டேஷன் வந்து லிங்க் ஆயிருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பார் கவுன்சில். ஸோ லா அண்ட் ஜஸ்டிஸ் நம்ம வந்து பார்க்கும்பொழுது பார் கவுன்சில் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இந்தியாவில் நம்ம ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா
காலேஜில் முடிச்சா பத்தாது, பார் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுவும் தமிழ்நாடு ஹைகோர்ட் மெட்ராஸா, அதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா பார் கவுன்சிலர் தமிழ்நாடு இருக்கும். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சட்டம் 1961. நான் 3 வருஷம் நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ பார் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு வெரிஃபிகேஷன் வரும், இந்த மாணவர் இங்கே தான் படிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு முக்கியமான வேலையை வந்து உடனே பண்ணுவோம். நம்ம கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் யாருமே இல்லை, நானும் ஒரு 2 பேர் மட்டும் இருப்போம், ரெஜிஸ்டர் மட்டும் இருப்போம். அந்த டைம்லையும் அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம். கோவிட் டைமில் அந்த தகுதியை தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல். ஸோ சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, அது கண்ட்ரோல் அப்போ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். இதே ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னா ட்ரைபல் மினிஸ்ட்ரி தனியாக இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு ஆர்டிகல் பார்க்கும்போது ஆர்டிகல் 338 தான் 2 பேத்துக்குமே இருந்தது. அதில் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியும் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டியும், இது ரெண்டுமே நம்ம வந்து ஒரு நேஷனல் கமிஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் 65th அமெண்ட்மெண்ட் 65வது சட்ட திருத்தம் 1990. அப்போ நேஷனல் கமிஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு வருது. அதுக்கப்புறம் 89th அமெண்ட்மெண்ட் 89வது சட்ட திருத்தம் 2003. அப்போ ரெண்டையும் பிரிச்சிடறாங்க. ஆர்டிகல் 338 எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிற கமிஷன், என்சி எஸ்சி அப்படியே வச்சுக்கிட்டு 338 ஒன்று போட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா அது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து வச்சுக்கிறோம். 2ஆ பிரிஞ்சிருது. இதுக்கிடையில இதே ஆர்டிகல் 338 தான் 338 போட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸஸ், இது 102வது சட்ட திருத்தம் 2018. அந்த என்சிபிசி அப்படிங்கிற பேக்வர்டு கிளாஸ்க்கான கமிஷனு இந்திரா சாணி தீர்ப்பு 1992 அடிப்படையில், அது மண்டல் வாக்குன்னு சொல்லுவான், 93 ஃபார்ம் பண்ணோம் சட்டப்படி. அது ஒரு ஆக்ட் படி, பிசி ஆக்ட் படி. அதை கான்ஸ்டியூஷன்லேயே கொண்டு போய் சேர்த்து கான்ஸ்டியூஷன் பாடியாக மாற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா 102 102வது சட்ட திருத்தம் 2018 தான் நம்ம வந்து மாற்றுறோம். அது முக்கியமான ஒன்று. அதான் என்சிபிசி அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து சீஃப் கமிஷனர் ஃபார் டிசேபிள்டு பர்சன்ஸ், நம்ம மாற்றுத்திறனாளி டிஃபரெண்ட்லி ஏபிள்னு சொல்கிறோம், டிசேபிள்டு நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம டிஃபரெண்ட்லி ஏபிள் தான் சொல்லுவோம். பட் யூனியன் கவர்மெண்ட் வந்து டிசேபிள்டுன்னு சொல்கிறாங்க. 1995 வந்து ஒரு ஆக்ட் வந்துச்சு, டிசபிலிட்டிக்காக ஒரு ஆக்ட் வந்துச்சு. அந்த ஆக்ட் கீழே வந்து பார்த்தோம்னா இந்த சீஃப் கமிஷனர் அப்படிங்கிற போஸ்ட் 98 உருவாக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் இப்போ அந்த சட்டமே நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 95 ஆக்டுக்கு அப்புறம் 2016 சட்டம் 2016 ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற சட்டம் வந்து 2016 முக்கியமான ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அப்படிங்கிறதா அமைச்சகம். அது கீழே நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் பொறுத்த வரைக்கும் 90 அதுக்கான சட்டம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆக்ட் 92 வந்து ஏற்படுத்தப்படுகிறது. ஸோ பெண்கள் தொடர்பாக இந்தியாவில் எந்த பிரச்சனைனாலும் உடனே தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன் வந்து அந்த வழக்கு எடுத்து அவங்க விசாரிப்பாங்க. பெண்களுக்கு ஒன்றுனா முதல்ல கொந்தளிக்கக்கூடியது இவங்களா தான் இருப்பாங்க. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், என்சிபிசிஆர். இப்போ குழந்தைகள் பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்கு. இதில் என்சிபிசிஆரை பொறுத்த வரைக்கும் 2005 சட்டம், 2007 வந்து பார்த்தோம்னா கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2021 ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி பழைய கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே வந்ததுக்கப்புறம் அதை வந்து ரத்து பண்ணாங்க. அவங்க எல்லாம் கேஸ் போட்டு ஒரு 3 வருஷம் அந்த கமிஷனே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 2025 தான் அந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் கூட. இதில் நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸுக்கான ஆக்ட், அந்த ஆக்டு கீழே தான் ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இருக்குது. இவங்க தான் ஜுவனைல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சிறார் குற்றவாளிகள், இப்போ குழந்தைகளா இருக்கவங்க ஏதாவது குற்ற செயல் அப்படின்னா நம்ம மாஸ்டர் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கக்கூடியது ஜேஜே ஆக்ட் அப்படிம்பாங்க, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. அந்த ஜேஜே ஆக்டை ஓவர்சி பண்ணுறது ரொம்ப முக்கியமாக போக்சோ சட்டம் 2012, குழந்தைகளுக்கான பாலியல், குழந்தைகள் அப்படின்னம்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 பேத்துக்குமே பொதுவான ஒன்று. அந்த சட்டத்தை ஓவர்சி பண்ணுறது ஆர்டி ஆக்ட். குழந்தைனா படிக்கணும், 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் நமக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி இருக்கு. அந்த ஆர்டி ஆக்ட் இது எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடியவங்க இந்த அமைப்பு தான், நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸும் ஸ்டேட் கமிஷன் தான் பார்த்துக்கூடியவங்க. ஸோ அது முக்கியமான ஒன்று. அடுத்து சென்ட்ரல் சோசியல் வெல்ஃபேர் போர்டு 1953 மத்திய அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. 54 மாநிலத்துக்கு நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், சிறுபான்மையினருக்கு பார்த்தோம்னா 93 சட்டம் கொண்டு வரப்பட்ட 93 நமக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். இந்திய அரசியலமைப்பு 2 வகையான மைனாரிட்டிகள் சொல்லுது. ஒன்று மொழிவாரி சிறுபான்மையினர், இன்னொன்று மதவாரி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி அப்படிம்போம். ஸோ 2 மைனாரிட்டிக்குமே நம்ம வந்து பார்க்கக்கூடியதான் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா கமிஷனர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழிவாரி சிறுபான்மையினருக்கான ஒரு ஆணையர். இது ஆர்டிகல் 350B வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 1955 ஒரு கமிஷன் போட்டாங்க, பிஜி கெர் கமிஷன். 57 இந்த கமிஷன் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் சொல்லி போடுறாங்க. 57 வந்து பார்த்தோம்னா இந்த கமிஷன் போடும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்குது. அப்போ ராஜகோபாலாச்சாரி இந்த பக்கம் இருக்கார், ஆப்போசிட் காங்கிரஸா வந்து நிற்கிறார். இப்போ ராஜாச்சியே வந்து பார்த்தோம்னா 58 வந்து பார்க்கும்பொழுது எதிர்ப்பு எப்படி
இந்தி தெரியாதவர்களுக்கு ஆங்கிலம் அந்நிய மொழியோ, அதே போல்தான் எங்களுக்கு தமிழ் பேசக்கூடிய எங்களுக்கு இந்தி அந்நிய மொழின்னு ராஜகோபாலாச்சாரி பேசுறாரு. எந்த ராஜகோபாலாச்சாரி? அவருக்கு எதிராக தான் முதல்ல 37ல் அவர் முதலமைச்சர் ஆகும்போது 38ல் 125 பள்ளிகளில் இந்திய கட்டாயமாக்கப்பட்ட போது அவருக்கு எதிராக தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியாரும் அண்ணாவும் லான்ச் பண்றாங்க. அதே ராஜகோபாலாச்சாரி இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறத கையில் எடுக்கிறார். அதுக்கப்புறம் 1965ல் நம்ம பராசக்தி படத்துல பார்க்கக்கூடிய அந்த பீக்கான சம்பவம், குருவியை சுடுற மாதிரி சுட்டு கொண்ட சம்பவம், அந்த டைம்ல 1965 ஜனவரி மாசம் ராஜகோபாலாச்சாரி திருச்சியில் இருக்கக்கூடிய மாநாட்டில் வந்து பேசுறாரு. திருச்சி மாநாட்டில் என்ன பேசுறாருன்னா, இந்த பகுதி 17 அரசியலமைப்பு இருக்கிறத கிழிச்சு அரபிக்கடலை வீசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுறாரு. ஸோ கமிஷனர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படிங்கிறது 57 ஏற்படுத்தப்பட்டது. ஆர்டிகல் 350B அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது வெங்கடேஷன் புக்கு தனியாக பார்த்துக்கலாம் நம்ம. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி 338A வந்து இருக்கக்கூடியது 89th அமெண்ட்மெண்ட் 2003 பைஃபர்கேட் பண்ணப்பட்டது. அடுத்ததா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், இதுக்கான ஆக்ட் வந்து பார்த்தோம்னா 86ல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தோம். அது கீழே 88ல் வந்து இது ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 2019 இப்போ அமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேசிய அளவில் அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் தான் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் லெவலில் பார்ப்பாங்க. ஒரு 50 லட்சம் வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட், 50 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் இருக்கக்கூடியதை மாநில அளவில். இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருக்கீங்க, அதில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 5 கோடிக்கு வாங்கின காரா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் போய் கேட்க முடியாது. அதை போய் கேட்கறதுக்கு நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் தான் போய் கேட்க முடியும். ஸோ அந்த லிமிட் வச்சிருக்காங்க, இன்கம் லிமிட் வச்சு பார்க்குறாங்க. ஒரு பொருளை எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அதை வச்சு பார்க்குறாங்க. அதை அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் டோனர், அது கீழே நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் 1971 ஏற்கனவே சொன்னேன். கடைசியாக மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் வந்து பார்த்தோம்னா நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது கேசி நியோகி கமிட்டி 1946ல் ரெக்கமெண்ட் பண்ணதை வச்சு 1950 மார்ச் 15 ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அது 2015 தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா மாறுது. எப்போ என்னவா மாத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 1ஆம் தேதி நிதி ஆயோக் என்ற நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்த அப்ரிவேஷனே டிஎன்பிஎஸ்சியில் பல தடவை கேட்கப்பட்டது. நிதி ஆயோக் இவங்களோட தான் எஸ்டிஜியை மானிட்டர் பண்ணுறவங்க. நிதி ஆயோக் ரிப்போர்ட்டே நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். எஸ்டிஜி சம்மந்தமாகவும் நிறைய லாங் வீடியோ, எஸ்டிஜி கோல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேசியிருக்கோம். தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா 3ஆவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இதோட அந்த கண்டென்ட் முடிஞ்சது. கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நிதி ஆயோக் எந்த மினிஸ்ட்ரி? பிளானிங்ல வரக்கூடியது. அடுத்து நமக்கு வந்து பார்க்கும்போது டீலிமிட்டேஷன், லா அண்ட் ஜஸ்டிஸ், லோக்பால் வந்து பார்த்தோம்னா பர்சனல், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து பார்த்தோம்னா ஹோம்ல வந்து நமக்கு வரக்கூடியது. இப்போ தான் அது பார்த்தோம். ஸோ இதை வந்து இனிமே எந்த மினிஸ்ட்ரி கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். இப்போ நான் சிம்பிளா எந்த மினிஸ்ட்ரி எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியா நான் கான்ஸ்டியூஷன் பாடியா அப்படிங்கிறதுல அந்த அமைப்பு தான் பார்க்கலான்னு இருந்தேன் நான். ஆனால் இதில் வந்து ஆர்டிகல் இயர் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் சொல்லிட்டேன். ஏன்னா இதை பார்க்கும்போது ஷார்ட்ஸில் 3 நிமிஷம் பேசலான் இருந்தேன். இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஆர்டிகல் அது இதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. அதெல்லாம் அப்படியே ஊற ஆரம்பிச்சிருச்சு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாதர்த்தம் கட்டணை தூரும் அறிவு மாதிரி ஊற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்க்கும்பொழுது இட்ஸ் நாட் மெமரி பவர், இட்ஸ் எ மெமரி ட்ரிக்கு. ஒன்றை தொட்டா இன்னொன்று ஞாபகம் வர மாதிரி. இப்போ ஒரு பெரியார் அப்படின்னம்னா 1925ல் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவருடைய பத்திரிகைகள் குடியரசு அப்போயே 25 ஆரம்பிக்கிறாரு. ரிவோல்ட் 28, அப்புறம் புரட்சி பகுத்தறி விடுதலை 33, 34, 35 இது நம்ம வந்து சொல்லுவோம். பெரியார் சொல்லும்போது அப்படியே நமக்கு அண்ணாவும் அவரும் 35ல் தான் முதல்ல திருப்பூர்ல சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் 37ல் வந்து பார்த்தோம்னா துறையூர் மாநாட்டுக்கு இவர் வந்து வர்றாரு. அப்படின்னு சொல்லும்போது அண்ணாதுரை சொல்லிட்டோம்னா உடனே அண்ணாதுரையை நீதி கட்சியின் மூளை என்று வர்ணித்தவர். மூளை என்று வர்ணித்தவர் யார்? வரதராஜன் நாயுடு. வரதராஜன் நாயுடு சொல்லிட்டோம்னா வரதராஜன் நாயுடு பத்தி ஏதாவது யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா அவர் வரதராஜன் நாயுடு, ஜார்ஜ் ஜோசப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆர்கே சண்முகம் செட்டியார், இவங்க 3 பேர்த்தையும் தமிழ்நாட்டின் திரிகடிகங்கள் என்று சொன்னவர் வாரா சொல்லியிருப்பாரு. இப்படி வந்து திரிகடங்கள் சொல்லிட்டோமா. ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னோடனே ஜார்ஜ் ஜோசப்புக்கு ஏதாவது யோசிக்கிறோமா? ஜார்ஜ் ஜோசப் தான் காமராஜர் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் வெடிகுண்டு வழக்கு போடப்பட்ட பொழுது ஜார்ஜ் ஜோசப்பை தான் வக்கீலா வந்து என்கேஜ் பண்ணாங்க. யாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன். டிஎஸ்எஸ் ராஜன் சொல்லி சீக்கிரமா அவர் வெளியெடுக்க சொன்னவர் யாரு? மகாத்மா காந்தி. இப்படி ஒரு பேரு, ஒரு ஊரு, ஒரு வருஷம், இது எல்லாமே ஒன்னோட ஒன்னா முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். அதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறது. ஏன்னா எனக்கு படிக்கிற டைம் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அப்போ மறக்காம இருக்கணும், ரொம்ப நாள் மறக்காம இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் காலில் 3 மணி நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும். இங்க நம்ம எவ்வளவு நாள் படிக்கிறோங்கிறது முக்கியமே இல்லை. எவ்வளவு நாள் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ 5 வருஷம் கூட எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய டைம் அந்த 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துல நம்ம படிச்சதெல்லாம் ரீகால் பண்ணணும்னா பிரெயின் வந்து இங்க இருந்து அங்க இருந்து இங்க போகணும். அப்போ ஒன்னோட ஒன்னா என்ன பண்ணணும்? முடிச்சு போட்டு வைக்கணும். அதுதான் வந்து மெமரி ட்ரிக்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் ரிவிஷன் ரீகால்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ரிவிஷன் போட்டிருப்போம். இப்போவும் அடுத்ததான் நான் வந்து பார்த்தோம்னா பாலிட்டியில வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுட்டு ஒரு ஆர்டர்லி ரிவிஷன். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் வந்து யூனிட் 6க்கு வந்து பார்த்தோம்னா கொஸ்டினை கொடுத்துட்டு டெஸ்ட் எழுத வச்சுட்டு ஒரு டிஸ்கஷன், இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நேரம் மட்டும் கிடைச்சதுன்னா நம்ம எல்லாத்தையுமே பண்ணிடலாம். ஸோ படிச்சுட்டே இருங்க. எவ்வளவு நாள் நம்ம படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கடைசியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா முக்கியமான ஒன்று.
இந்த தவம் இருக்கவங்க எல்லாம் நேத்து வரைக்கும் தவத்தில் இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை. கடவுள் வந்து தலையில வந்து கையை வச்சு உங்களுடைய தவத்தை மெச்சினோம் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடணும். அது மாதிரி வேலை கிடைச்சா தான் அதுக்கான பலன். ஸோ பலன் கிடைக்க வரைக்கும் நம்ம விடக்கூடாது. உழைப்புக்கான பலனை எடுத்தே தீரணும். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து படிப்போம். தேங்க்யூ.